புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவராக உள்ள திரு செல்வம் அவர்கள் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதும் சட்டப்பேரவையில் அமைக்கப்படும் பல்வேறு குழுக்களின் தலைவர்களின் அதிகாரங்களை பறிப்பதும் வரம்பு மீறி அனைத்து அரசு சார்ந்த நிகழ்வுகளிலும் தான் கட்டாயமாக கலந்து கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும் என அதிகாரிகளை நிர்பந்தம் செய்வதால் சபாநாயகருடைய பதவியே இன்று ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது. இது சம்பந்தமா ஏற்கனவே சபாநாயகர் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாருன்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் நாங்க கேள்வி கேட்கப்போது புதுச்சேரி யூடி ஆக்ட் 1963 அதன்படி தனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது என்று சபாநாயகர் தெரிவித்தார். அப்போ அது போல ஒரு ஆதாரத்தை மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் தெரிவிக்கணும், ஆதாரத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கூட பிரஸ்ல சொல்லியிருந்தோம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநரை சந்திப்பதற்காக துணைநிலை ஆளுநர் ஆளுநருடைய மாளிகைக்கு சபாநாயகர் சென்ற போது அங்கு இது ஒரு புரோட்டோகால் லிஸ்ட், செய்தி மற்றும் விளம்பரத்துறையினரால 1986ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஜிஓ நம்பர் 5. இது எனக்கு இது என்னன்னு கேட்டா ரிஸ்ட்ரிக்ஷன்வாங்க. அதாவது ஒரு விழா நடக்கும் போது முதலமைச்சர் எங்க உட்காரணும், சபாநாயகர் எங்க உட்காரணும், அமைச்சர் பெருமக்கள் எங்க உட்காரணும், சட்டப்பேரவை அதாவது துணை சட்டப்பேரவை தலைவர் எங்க உட்காரணும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எங்க உட்காரணும், அப்படி அந்தந்த அந்தந்த விருந்தினர்களுக்கு மேடையில முன்னுரிமை அளிக்கப்படக்கூடிய ஒரு லெட்டர் இருக்குது. இது ஒரு அரசாணை. அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து விழாக்களிலும் பாராளுமன்ற சபாநாயகர் எங்க உட்காரணும், பிரதமர் எங்க உட்காரணும், ஜனாதிபதி எங்க உட்காரணும் இருக்குது. மத்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் கூட பாராளுமன்றத்தினுடைய நிகழ்வுல தான் கலந்து கொள்வாரே தவிர மற்ற அரசு விழாக்கள் எல்லாம் நான் கலந்து கொள்வேன், எனக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்ததுன்னா இதுவரை கேட்டதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. மரபுகளை மீறி பாராளுமன்ற சபாநாயகரே அது போன்ற செயலில் ஈடுபட்டதே கிடையாது. ஆனா இவரு தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக தேவையற்ற முறையில அரசு அதிகாரிகளை நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில என்ன நீங்க எல்லா விழாவும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அழைப்பது மட்டும் இல்லாம இதை அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு கடிதத்தை காட்டி இதை போய் அன்பழகிட்ட காட்டுங்கன்னா நாங்க என்ன எல்லாம் முட்டாளுங்களா? நாங்க என்ன கேட்கிறோம், நீ சொன்ன இல்லையா யூடி ஆக்ட் 1963 படி எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துறான்னு சொன்ன இல்லையா, அதை தான் நாங்க காட்ட சொன்னோம். ஆனா நீங்க ஏதோ ஒரு தாளை காட்டி இதை அன்பழகிட்ட காட்டுங்கன்னா இது என்னது? மேடையில இருக்கக்கூடிய விருந்தினர்கள் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை அளித்து எங்கெங்க அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும்னு இருக்குது. மற்றபடி சபாநாயகர் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கணும், எஸ்டிமேட் கமிட்டியுடைய சேர்மன் பதவி இவரே எடுத்துக்கணும், பப்ளிக் கமிஷனுடைய சேர்மன் பதவியும் இவரே எடுத்துக்கணும், அசிஸ்டன்ஸ் கமிட்டியும் இவரே எடுத்துக்குவாரு, எல்லாத்தையும் இவரே எடுத்துக்குவாரு, இவரே தலைமை தாங்குவாரு, யாரையும் நடத்த விட மாட்டாரு. இது இது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. இந்த மாதிரி ஒரு அறிவில் சிறந்த ஒரு சட்டப்பேரவை தலைவரை நாங்கள் இதுவரையும் பார்த்ததே கிடையாது என்னுடைய அரசியல் வரலாற்றிலேயே.
இது போன்று ஒரு அறிவியல் சிறந்த ஒரு சட்டப்பேரவை தலைவரை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னு கேட்டா மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் ஈஸியா டேக் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போய் நேராரு. அதுக்கு சொல்றேன், இதுக்கு என்ன செய்யணும்னு கேறீங்களா? இதுக்கு இது போன்ற ஒரு செயல்களால புதுச்சேரி மாநிலத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும், இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒவ்வொரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் தினசரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து வராங்க. அப்ப இது இந்த சபாநாயகர் பதவியே ஒரு கேள்விக்குறி ஆக்குற மாதிரி இருக்குது. இதுக்கு மாண்பு முதலமைச்சர் தான் இது முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுல முதலமைச்சர் இன்னைக்கு யாரெல்லாம் இது கொடுக்குறாங்களோ எல்லாம் முதலமைச்சர் வேண்டியவங்களாக தான் இருப்பாங்க. இதேதான் ஒரு புதுச்சேரி மாநிலத்துக்கே இந்த சட்டப்பேரவை தலைவர் பதவி என்பது ஒரு கேவலமான ஒரு பொருளா பாதிக்கப்படுகிறது. இதுதான் எங்களுடைய கருத்து. இன்னொன்னு நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் எம்பி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசுக்கு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் என்பதை தனது அறியாமையால மறந்துவிட்டு இந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆதரிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி அளித்தார் 2 நாளுக்கு முன்னாடி. அவருக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சிவா அவர்கள் பிஜேபியை சேர்ந்த சட்டப்பேரவை தலைவர் செல்வத்துக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும் அப்படின்னு ஒரு தெளிவா அவர் பதில் சொல்லிட்டார். பொதுவாக தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு நாளும் மத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சாடும். பிரதமரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் வசப்படுவார். ஆனா ஒரு புறம் பிஜேபி எதிர்ப்பாங்க, மறுபுறம் தமிழ்நாட்டில் தமிழக சம்பந்தமான எந்த ஒரு பல்வேறு முக்கியமான விழாக்களாக இருந்தாலும் பிரதமரையும் அந்த பிஜேபியினுடைய கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களையும் வரவழைத்து மரியாதை செலுத்தி அவங்கள்ட்ட சமரசமா போவது என்பது திமுகவுடைய வாடிக்கையான ஒன்று. அதுபோன்றே புதுச்சேரி மாநிலத்திலும் பிஜேபியை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு திரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பிஜேபியை சேர்ந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மீது கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்ப்பதாக இன்னைக்கு திமுக அறிவிச்சிருக்குது. இதை புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், குறிப்பாக முஸ்லிம், கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த இரட்டை வேடத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்பு லாட்டரி அதிபர் ஏதோ எல்லாருக்கும் இலவசம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு, இதை போல வெளி மாநிலத்திலிருந்து ஒருத்தவங்க இலவசமே கொடுக்குறான்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு மனு கொடுத்தாங்க, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா திமுக அமைப்பாளர், அவர் ஏன் 7 தொகுதி மட்டும் கொடுக்குறாரு, ஏன் தொகுதியும் கொடுக்குறோம், எல்லா தொகுதியும் கொடுக்குறோம், எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் வரவேற்போன்றார். ஒரு புறம் இப்படி கொடுப்பது தப்புன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தது இதே திராவிட முன்னேற்ற கழகம், மறுபுறம் அவர் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப இடையில என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. இது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாறுபட்ட பல்வேறு கருத்துக்களையும் பிஜேபியினுடைய கள்ள உறவையும் இந்த ஆட்சியாளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அளித்து வரும் ஒரு நம்பிக்கையையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் சொல்றோம். யாரு நேரம் சொன்னாங்க, நேராவே பிஜேபி மீது கொண்டு வரப்பட்ட, பிஜேபிக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் எதிர்ப்போம் நேரம் தான் சொல்றாங்க.
அதான் பிஜேபிக்கு ஆதரவு தான் சொல்றாரு. நாங்க ஒன்றும் தப்பா சொல்லலையே, ஆதரவு தான் சொல்றாரு. ஆனா இதுல வந்து அறியாமையில அரசியல் பண்றவர் யாருன்னு கேட்டா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து வைத்திலிங்கம் தான். அவர் வந்து நம்மளோட கூட்டணி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி எதிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கிறார் இவ்வளவு நாள். அவருடைய நிலைப்பாட்டில் முதல்ல அவர் திருத்திக்கணும். திமுக பிஜேபி எதிர்க்காது. முதல்ல இந்தியா கூட்டணி என்பது ஒண்ணு இருக்குதா? ஒரே பிரச்சனையில இந்தியா கூட்டணியில இருவேறு கருத்துக்கள். இந்தியா கூட்டணி புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலைப்பாடு. இந்தியா கூட்டணி சிதறண்டு போயிருக்குது. இன்னைக்கு இந்தியா கூட்டணி அதிமுக நிலைப்பாடு என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்று சொல்லட்டுமா? மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் யாரும் இல்லையே என்கின்ற இயக்கம் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கு. அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே சட்டப்பேரவையில் யாரும் இல்லை. அதனால இதுல எங்களுடைய நிலைப்பாடு கேட்டு நாங்கள் சொல்லி என்ன செய்ய போறோம்? ஒன்றும் கிடையாது. நடப்பதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு கேளிக்கையாகவும் ஒரு தமாஷாவாகவும் ஒரு இந்த வந்து என்ன இரட்டை நாடகமாகவும் இருப்பதால நாங்கள் அதை சொல்றோம். மற்றபடி நாங்கள் அதிமுக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. அதனால வந்து இதுல வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் என்ன சொல்ல முடியாது. எது சொன்னாலும் சும்மா தான் சொல்லலாம். இதுல வந்து எப்போதுமே தெளிவு இருக்கும். எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா இல்லை. ஆட்சி அமைந்ததிலிருந்து இந்த அரசுக்கு எப்பொழுதெல்லாம் பலகீனம் ஏற்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் அரசை ஆதரிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியாளர்களுக்கு பக்கபலமா தான் இருந்துக்கிறாங்க, துணைதான் இருந்துக்கிறாங்க. நீங்க எப்படி திமுக போய் எதிர்கட்சின்னு சொல்றீங்க? இதை வந்து சிவா அவர்களுடைய கருத்தை வந்து திமுக இருக்கிற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்க எதிர்க்கலையா? வேற என்ன கேட்கணும்? இதை திட்டணுமா? அவங்கள அநாகரிகமான வார்த்தையெல்லாம் திட்ட முடியாது. பிஜேபிக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எப்பொழுதெல்லாம் பிஜேபியினுடைய ஆட்சிக்கும் பிஜேபி கட்சிக்கும் சர்க்கிள் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் திமுக வந்து முட்டு கொடுக்குது. இன்னைக்கு வந்து சபாநாயகருக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு. அதாவது மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்த மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை திராவிட முன்னேற்ற கழகம் புதிய ஒரு ஆக்சிஜனை கொடுத்துக்கிறாங்க, வழங்கி இருக்குது.